குடும்பங்கள்ல, சில சூழ்நிலைகள்ல மேபி வந்துட்டு குடும்பத்துக்குள்ளேயா இருக்கலாம். இல்லன்னா வந்துட்டு வேலை பார்க்குற இடமா இருக்கலாம். மேபி வெளியிலயா இருக்கலாம். மேபி ஏதோ ஒரு இடத்துல. உங்கள பத்தி தெரியும். எல்லாம் தெரியும். தெரிஞ்சுமே சில நபர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல ப்ளே பண்ணுவாங்க. நம்மள வச்சு வேணுக்குன்னே என்ன பண்ணுவாங்க, கேம் ப்ளே பண்ணுவாங்க. நம்மள வச்சு வேணுக்குன்னே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு கதை கட்டுவாங்க. நீங்க அவங்ககிட்ட என்னதான் அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்க உண்மைய சொல்லி பாருங்க. உண்மைய பேசி பாருங்க. அவங்கள தப்பா தான் சொல்லுவாங்க. பொய்யா தான் சொல்லுவாங்க. பொய்யா தான் பேசுவாங்க. பொய்யா தான் ப்ரிட்டண்ட் பண்ணுவாங்க. ரைட்? இப்படி நெறைய பேருடைய வாழ்க்கையில நடக்கலாம். அந்த இடத்துல நீங்க உங்க சைடு உண்மை இருந்தாலுமே சரி, உங்க சைடு நீதி இருந்தாலுமே சரி, நியாயம் இருந்தாலுமே சரி, நீங்க என்ன பண்ண முடியாது அந்த இடத்துல உங்க நீதிய விளங்க பண்ண முடியாது. ரைட்? ஸோ இப்படி ஒரு சம்பவம் வந்துட்டு ம் அ வே வேதத்துல நான் வாசித்தேன். ஸோ கண்டிப்பா. ஆனா இப்படிப்பட்ட இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல யாராவது நம்ம இருந்தோம் அப்படின்னா, யார் இருந்தாலும் கண்டிப்பா நம்மளால ஏன்னா, ஐயோ! நான் உண்மைய தான் சொல்றேன். நான் உண்மைய தான் பேசுறேன். என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் நடந்தது தான் சொல்றேன். என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னை கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்ட்டு நீங்க புலம்பலாம். ஆனா வந்துட்டு உங்கள கேட்கறதுக்கு, உங்க நீதிய விளங்க பண்றதுக்கு ஆண்டவர் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத வந்து எப்பவுமே நீங்க மறக்கக்கூடாது. ஏன்னா, அவர் நம்ம நீதிய விளங்க பண்ற ஆண்டவர்னா அவர் மட்டும் தான். அவர் மட்டும் தான் நீதி உள்ள தேவன். அவர் மட்டும் தான் நியாயமுள்ள தேவன். அவர் மட்டும் தான் நீதி உள்ள நியாயாதிபதி அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஓகே. ப்ளஸ் இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் வேதத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு டாபிக் வந்து நான் சொல்றேன். நான் தியானிச்சது தான். சரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யோசேப்போட லைஃப். ஸோ யோசேப்பு இப்போ வந்துட்டு ஒரு பெரிய அதிகாரியா எகிப்து முழுவதுக்கும் ஆயிட்டாரு. ஸோ இப்போ எல்லா இடத்துலயும் பஞ்சம் ஏற்பட்டுச்சு. கானான்லயும் பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அவனுடைய சகோதரர்கள்லாம் வந்துட்டு உணவுக்காக எகிப்துல யார்கிட்ட வாராங்க அப்படின்னா, யோசேப்பு கிட்ட வாராங்க. சரியா? ஸோ இப்பந்தான் யோசேப்பு கிட்ட வந்தாலுமே அவனுடைய சகோதரர்களால அவன கண்டுபிடிக்க முடியல. ஆனா இவனுக்கு தெரியும் அவங்க சகோதரர்கள் தான் அப்படின்னு. இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு உணவுக்காக வந்திருக்காங்க, பணத்த எல்லாம் கொண்டுட்டு. ஆனா இப்போ அவனுடைய சகோதரன் யோசேப்பு வந்து நல்லா அழகா கேம் ப்ளே பண்ணுவான் பாருங்க. அவங்க வந்துட்டு நாங்க நிஜஸ்டர், நாங்க ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்கள் எல்லாம் சொல்லுவான். ஆனா இவன் என்ன சொல்லுவான் யோசேப்பு, இல்ல 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 நீங்க வேவுக்காரங்க. நீங்க எங்க தேசத்த வேவு பார்க்க வந்திருக்கீங்க இப்படின்னு சொல்லுவான். ரைட்? இப்படி நம்ம வாழ்க்கையில கூட நம்ம உண்மைய பேசுவோம். கேட்கறதுக்கு பதில் உண்மையா தான் இருக்கும். நடந்த சம்பவங்கள சொல்லுவோம். ஆனா நம்மள வச்சு கேம் ப்ளே பண்றவங்க சொல்லுவாங்க, இல்ல 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 அதெல்லாம் பொய். அது இப்படி அப்படின்னு மாத்தி பேசிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? சரி, ஓகே. அது மட்டும் இல்ல. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களே கேம் ப்ளே அந்த யோசேப்பே கேம் ப்ளே பண்றான். இப்ப என்ன அப்படின்னா, பெஞ்சமின் எல்லாருக்கும் சாக்கு கொண்டு வந்திருக்காங்க. உணவுகளெல்லாம் வாங்கிட்டு போறதுக்காக உணவுப் பொருட்கள். ஸோ அப்போ இந்த பெஞ்சமின் அப்படிங்கிறவன் வந்துட்டு யோசேப்போட தம்பி. ஓகேயா? அந்த பெஞ்சமினோட சாக்கு பையில யோசேப்பு தான் என்ன பண்ண சொல்லுவாருன்னா, போட சொல்லுவாரு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யோசேப்பு தான் சொல்லுவாரு. அவனுடைய வீட்டு விசாரணைக்காரன்ட்ட வந்து சொல்லி இத பண்ண சொல்லுவார். என்ன அப்படின்னா, அவனுடைய வெள்ளி பாத்திரத்தையும், அவனுடைய பான பாத்திரத்தையும் எடுத்து இவனுக்கு என்னது அவர் விருந்து வச்சுட்டு முடிச்சுட்டு விட்டதுக்கப்புறம், பான பாத்திரத்தையும் வந்துட்டு இந்த வெள்ளி பாத்திரத்தையும் தூக்கி அது எதுக்குள்ள? இந்த இலைவ பெஞ்சமினுக்குள்ள சாக்குக்குள்ள போட்டுரு அப்படின்னு சொல்லுவான். அதே மாரி அவன் பண்ணுவான். அவன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு அவன போய் புடிச்சு லாஸ்ட்டு கண்டுபிடிச்சு இழுத்துட்டும் வந்துருவாங்க. இப்படி அவன தப்பா ப்ரிட்டண்ட் பண்ணுவாங்க. அப்பந்தான் யூதா அவனும் சொல்லுவார் பாருங்களேன். யூதா அவனுக்காக வந்து நிற்பார். அப்போ வந்து என்ன சொல்லுவார்னா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் என்ன சொல்லுவோம்? என்னத்தை பேசுவோம்? எதனால் எங்க நீதியை விளங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ எந்த ஒரு இந்த இவ்வளோ காரியத்தையுமே பண்ணது யோசேப்பு தான். அவன் கேம் ப்ளே பண்ணுறான் இவங்கள வச்சு. இவங்களுக்கு எதுவுமே இவங்க பண்ணலை. இவங்க தப்பு பண்ணலை. எதுவுமே செய்யலை. ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் அந்த காரியங்கள்லாம் நடக்குது இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு அவன் சொன்னான், நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்கள் என்ன செய்வோம்? நான் எதுக்கு இதை எடுத்தேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நமக்கு பின்னாடி இருந்து சில காரியங்களை சில பேர் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, நமக்கு விரோதமாக பண்ணிகிட்ருப்பாங்க, தவறாக பண்ணிகிட்ருப்பாங்க, பொய்யா பண்ணிகிட்ருப்பாங்க, நம்மளை தப்பாக ப்ரிட்டண்ட் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருப்பாங்க, நமக்கு விரோதமாக பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம அதை அறிய மாட்டோம்.
நம்ம என்னதான் வந்துட்டு அவங்ககிட்ட உண்மை சொன்னா இல்லை 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 இல்லைன்னு நம்மளை வந்து பொய்யா சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? எதனால நீங்கள் நீதியை விளங்க பண்ணணும் அப்படின்னு இந்த யூதா சொன்னது போல் நம்மளை வந்து எப்படி நான் வந்து ப்ரூஃப் பண்ணுவேன், இதை நான் எடுக்கலை, நான் பண்ணலை, நான் செய்யலை, நான் பேசலை, நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு புலம்புவோம் இல்லையா? சரி, இது நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க, நடந்ததை சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க, உண்மையை சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க, உண்மையை பேசினா நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு புலம்புவோம் இல்லையா? மேபி வந்துட்டு அப்படி புலம்பும் போது நமக்கு நீதி கிடைக்காம போகலாம் இல்லையா? மேபி கேட்டுட்ருக்க உங்களுக்கு கூட அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கலாம். நீதியே இல்லாமல் நீங்கள் வந்துட்டு தவிச்சிட்ருக்கலாம். எனக்கு நீதி கிடைக்கல, என்ன நம்பலையே யாருமே அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு விஷயம் மறக்கக்கூடாதுங்க. ஆண்டவர் வந்து நீதி உள்ள நியாயாதிபதி. அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல, எனக்கு விரோதமாக ஏதோ காரியங்கள் எனக்கு பின்னாடி நடந்துட்டுருக்கு, நான் அதை அறியலை. ஆனால் ஆண்டவரே எனக்கு விரோதமாக இருக்கும்போது எனக்கு எப்படி வந்துட்டு இப்படி என்னென்னமோ நடக்குது அப்படின்னு நீங்கள் பயப்படும்போது நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்கள் நீதியை ஆண்டவர் வந்து விளங்க பண்ணுவாருங்க. ஏன்னா அவர் தான் நீதி உள்ள தேவன், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக இப்படி வந்துட்டு கேம் பண்ணுறவங்க இருந்து உங்களுக்கு விரோதமாக வேனுக்குன்னு இருந்து பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, வாண்டடாக வந்து உங்களை வந்துட்டு தப்பாக ப்ரிட்டன் பண்ணிட்டு இருந்தாரு, இதெல்லாத்தையுமே ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். அவர் நீதி உள்ள தேவன், அவர் நீதியை விளங்க பண்ணுகிற தேவன் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கும்போது ஆண்டவர் வந்து கரெக்டான டைமில் உங்கள் நீதியை விளங்க பண்ணுவார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க்யூ.